வீட்ல நம்ம அவரவர் வேலைய அவரவரே செய்யணும்னா, இந்த அவர நான் அப்ப அவரவர் உணவை எப்படிப்பா சமைக்க முடியும்? பொதுவா ஒரு சமையலறை தான் இருக்கு. இங்க என்னன்னா, பொதுவா ஒரு ஒரு குடும்பம் இருக்குது. 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சமையலறை, ஒரு கழிவறை, இந்த மாரி இருக்குதுல்ல. ஒரு குளியலறை இந்த மாரி இருக்கிறது நேரம் வீணா போகும், டென்ஷன் ஆகும். அவரவர் வேலைய அவரவரே செய்ய முடியாது. அப்ப 5 பேர் இருக்காங்கன்னா, 5 கழிவறை இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்னாக்கா, 5 குளியலறை இருக்கணும். குளிக்க நெனச்சா குளிச்சிரலாம். அப்ப நான் அவரவர் கழிவறைய நீ சுத்தம் பண்ணிக்கோ. அவரவர் குளியலறைய நீ சுத்தம் பண்ணிக்கோ. அவரவர் சமையலறை எதையாவது சமைக்கணுமா? உடனே சமைக்கலாம். நீ பொதுவா ஒரு சமையலறைய வச்சுக்கிட்டு, அ எல்லாரும் அவரவர் உணவை அவரவரே சமைங்க, அவரவர் துணிய அவங்கவங்களே துவைங்கன்னா, எப்படி துவைக்க முடியும்? ஏற்கனவே ஒருத்தர் அங்க துவைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் போய் காத்து கிடப்பாரா? "அட போப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண்கள வந்து என்ன பண்றாங்க? அடிமைப்படுத்துறாங்க. "எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ" அப்படின்ட்டு. பெண் என்ன பண்ணுவா? நெனச்சா துணி துவைப்பா. ஆனா அவ துணியவா துவைக்கிறா? அவங்க அடுத்தவங்க துணிய துவைக்கிறாங்க. அப்ப அவரவர் வேலைய அவரவரே செய்யணும். அப்பதான் பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும். அப்படின்னா, வீடோட அமைப்பே வேற மாரி இருக்கணும். வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பம் அப்படின்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில அப்படின்னா, 8 வயசுக்கு மேல 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேருக்கும் தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வீட்டிற்குள் படுக்கையறை, குளியலறை, சமையலறை, கழிவறை இருக்க வேண்டும். குளிச்சுக்க நெனச்சா குளிச்சிரணும். அப்ப என்ன ஆகும்னா, ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் போக்கூடாது. ஏன்னா, அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் செய்யணும். இல்லன்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்களுடைய கணவனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு அவனுக்கு தேவையானத சமைச்சு குடுத்துருவாங்க, துணி துவைச்சு குடுத்துருவாங்க. அதனால பெண்கள் வந்து இந்த மாரி நல்லது செய்றேன்னு சொல்லிட்டு கெட்டது பண்ணிடுவாங்க. அதனால வந்து அவங்க அப்ப அதுக்காக தான் ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் போக்கூடாதுன்றது. அப்படி இருக்கும்போது, நான் நெனச்சா எனக்கு எனக்கு தனி கழிவறை எனக்கு வீட்ல இருக்கு, தனி குளியலறை இருக்கு, தனி சமையலறை இருக்கு அப்படின்னா, என் வேலைய நெனச்சா நான் செய்வேன். அதுவே வீட்ல ஒரு பொதுவா ஒரு சமையலறை இருக்குன்னா, நெனச்சா நான் சமைக்க முடியுமா? டீ போட முடியுமா? அங்க ஏற்கனவே ஒருத்தர் பொழங்கிட்டு இருப்பாங்க. நான் அந்த இடத்துக்கே முடியாது. அதனால நான் நெனச்சா கழிவறைக்கு போணும். அதுவே இது எல்லாரும் பயன்படுத்துற கழிவறைய பார்த்தா நமக்கு அருவருப்பா இருக்கும். அத சுத்தம் பண்றதுக்கு யார் சுத்தம் பண்றா? நீ பண்ணு, நீ பண்ணு. அதுவே என்னுடைய கழிவறையா இருந்தா, இப்ப என்னுடைய குண்டிய நான் கழுவுறேன்ல, அது மாரி அவரவர் குண்டிய அவரவர் கழுவுறாங்க. அதுல வந்து யாருக்கும் அசிங்கம் இல்ல. அது மாரி அவரவர் கழிவறையா இருக்கும். கழிவறை என்பது அவரவருக்கு தனியாக இருக்கும்போது, அதை சுத்தம் செய்வதற்கு யாரும் அசிங்கப்பட மாட்டாங்க. ஏன் வந்து அசிங்கப்படுறாங்க கழிவறை? அது பொதுவான கழிவறையா எல்லாரும் பயன்படுத்துறாங்க. மத்தவங்க குண்டிய யாராவது கழுவுவாங்களா? அதுபோல தான். எல்லாரும் பயன்படுத்துற கழிவறைய சுத்தம் பண்றதுக்கு எல்லாருக்கும் அசிங்கமா தான் இருக்கும். அதனால என்ன ஆகுது? கழிவறைய சுத்தம் செய்கிற வழக்கமே மனிதர்களுக்கு இல்லாம போகுது. கழிவறை சுத்தம் செய்றதுக்கு வீட்ல உள்ள பெண்கள போட்டுர்றாங்க. அல்லது வெளியில இருந்து யாரையாவது வர வைக்கிறாங்க. இந்த மாரி வீட்டு வேலை. அது மாரி அது ஏதோ தீண்டத்தகாத வேலை. இப்போ குண்டி கழுவுறது தீண்டத்தகாத வேலையா? அவரவர் குண்டிய அவரவர் கழுவுறீங்களப்பா. அப்ப அது தீண்டத்தகாத வேலையான்னா, என் குண்டி என்கிட்ட தான் இருக்கு. அவங்க குண்டி அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா கழிவறை பொதுவா தானே இருக்கு. இது எனக்குன்னு ஒரு கழிவறை, எனக்குன்னு ஒரு குண்டி இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு கழிவறை இருக்கணும்ல. அப்பதானே நான் வந்து அத சுத்தம் பண்ணுவேன். அத வந்து வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்ப அந்த கழிவறை தனியா இருந்தா, அதை சுத்தம் செய்வதற்கு யாரும் அருவருப்பாக மாட்டாங்க. அது பொதுவா இருக்கும்போது தான், கழிவறை சுத்தம் செய்வது அருவருப்பான வேலையாக அது மாறிவிடுகிறது. அப்படி நம்புகிறார்கள். அப்படி கிடையாது. அது தனியா இருந்தா அத சுத்தம் பண்றதுக்கு நீ ரொம்ப ஆசைப்படுவ. அடிக்கடி சுத்தம் பண்ணுவ. உனது கழிவறை நீ மட்டுமே பயன்படுத்துவதா இருந்தால், அதை சுத்தம் செய்வது உனக்கு ஆர்வமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வீட்ல 4 பேர் பயன்படுத்துற ஒரு பொது பொது ஒவ்வொரு வீட்லயும் பொது கழிவறை தான் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, அது பொது கழிவறை தான். வீட்ல உள்ள எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அப்பன்னா அத யார் கழுவுறது? ஏன்னா, அது எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அருவருப்பா இருக்கும். குளியலறைக்கு போனா எல்லாருமே குளிப்பாங்க. அங்க போய் குளிக்கிறதே அருவருப்பா இருக்கும். ஏன்னா, எச்சு துப்புவாங்க, பல் துலக்குவாங்க. எல்லாருமே அதில தான் எச்சு துப்பி, பல் துலக்கி குளிக்கும்போது, அந்த குளியலறைக்கு போனாலே அருவருப்பா இருக்கும். அதனால அருவருப்பா அது ஒரு வீட்ல இருக்கும்போது இது போன்ற அருவருப்புலாம் இல்லாம, நான் நெனச்சா நான் குளிக்கணும். நான் நெனச்சா என் சட்ட துணிய துவைக்கணும் அப்டின்னா, எனக்குன்னு தனி குளியலறை இருக்கணும். ஏன்னா நான் நெனச்சா எனக்கு தேவையான உணவை சமைக்கணும்னா, உடனே போய் சமைக்கணும்னா எனக்குன்னு தனியா இருக்கணும். அப்ப நேரம் மிச்சம். என் வேலைகள நானே செய்வேன். அப்ப என்ட்ட நல்ல பண்பு உருவாகும். நான் பெண்கள அடிமைப்படுத்த மாட்டேன். மத்தவங்கள அடிமைப்படுத்த மாட்டேன். எனக்கு ஒரு அடிமை தேவை என்று நான் நினைக்க மாட்டேன். அப்ப வீட்டிலேயே நான் சுறுசுறுப்பா இருப்பேன். வீட்டிலேயே எனக்கு ஒரு 20 நிமிட உடற்பயிற்சி எனது வேலைகளை நானே செய்யும்போது எனக்கு கிடைத்து விடுகிறது. அதனால நம்முடைய வீடுகளோட பணக்காரங்கலாம் பாருங்க. பணக்காரன் வந்து அவன் ரொம்ப நல்லா அவனுக்கு தனித்தனி அறை இருக்கிறது. படுக்கை அறை இருக்கிறது. கழிவறை இருக்கிறது. ஒரு பணக்கார வீட்ல தனித்தனி கழிவறை இருக்கு, குளியலறை இருக்கிறது. ஆனால் தனித்தனி சமையலறை பணக்கார வீடுகளில் இல்லை. ஆனா அங்க வந்து எல்லா வேலையும் மத்தவங்க தான் பார்ப்பாங்க. பெருக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டு வேலைக்காரங்கள போட்டுருவான். அதனால பணக்காரனுக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் வந்து அவன் வேலைய அவன் செய்றதில்ல. அந்த மத்தவங்கள வச்சு தான் செய்றான். அதனால அவனுக்கு நல்ல பண்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 8 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, 4 பேருக்கும் தனித்தனி குடும்பம், தனித்தனி வீடு. அவரவர் வேலைய அவரவரே செய்ய வேண்டும். வேறு வழியே இல்லை.
அவர் சுற்றி காம்பவுண்டு, ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்படின்னா கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது, பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே பெற்றோர்கள் போகக்கூடாது, பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே போகக்கூடாது 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா. அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்களும் செய்வாங்க. அப்படின்னா கணவன் மனைவி எப்போ தாம்பத்தியம் வச்சுப்பாங்க? கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாதுன்னா எப்படி தாம்பத்தியம் வச்சுப்பாங்கன்னா, அப்போ கணவன் மனைவி இருவரும் வெளியே வெளியே அவங்களுக்குன்னு தனி அறை, காதல் அறை, தாம்பத்திய அறை இன்னும் ஒன்று வச்சிருக்கணும். அப்படி தனியாக ஒரு வீடு இருக்கணும். இப்படி ஒரு 2 குழந்தைங்க கணவன் மனைவி இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு அறை. காதல். இப்படி 5 வீடுகள் கொண்டது ஒரு திட்டமிட்ட ஒரு குடும்பத்திற்கான, ஒரு ஒழுக்கமான ஒரு குடும்பத்திற்கான அ வடிவமைப்பு. ஒழுக்கமான குடும்பம். அப்போ அந்த யாராவது விருந்தினர் வந்தா எங்க தங்குவாங்க? அப்படின்னா, அந்த தாம்பத்திய அறைன்னு சொல்லுவோம்ல கணவன் மனைவி. அந்த வீட அன்னைக்கு விருந்தினர்கள் வந்தா 2 நாள் இருப்பாங்க. அந்த வீட்ல அவங்கள தங்க வச்சிட வேண்டியதுதான். அன்னைக்கு மட்டும் இவங்க எதுவும் பண்ணாம இருக்க வேண்டியதுதான். இப்போ தாம்பத்தியம்லாம் வச்சுக்காம அவரவர் வீட்ல இருக்க வேண்டியது. இந்த மாரி இருந்தா தான் சுய ஒழுக்கம் ஏற்படும். சுய ஒழுங்கு, சுய ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், பொது கழிவறை, பொது சமையலறை, பொது குளியலறை எல்லா பெரும்பாலான வீடுகளில் இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பானது. இது ஒழுக்கக்கேடானது. அப்போ அவரவர் வேலையை அவரவரே பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு இந்த அமைப்பு தான் காரணம். இந்த கட்டமைப்பு தான் காரணம். ஆதலால் இதை நாம் ஒரு நல்ல எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கனவு காண்றவங்க, உங்கள் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னா, நீங்கள் அவரவர் வேலையை அவரவரே செய்வதற்கு ஏற்றாற்போன்று நான் இப்பொழுது கூறியவாறு உங்கள் வீடுகளை வடிவமையுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கேளுங்க. இப்போ ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, பொது கழிவறை அமைப்பு இருக்குல்ல, பொது சமையலறை இது தப்பு. ஏன்னா, அப்போ பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. நினச்சா அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கும்போது, எல்லாருடைய வேலையும் பெண்கள் செய்யும்போது, பெண்கள் டென்ஷனாகவே இருப்பாங்க. 24 மணி நேரம் வீட்டில் டென்ஷனாகவே இருப்பாங்க. அப்போ மற்றவங்கலாம் கூலாக இருப்பாங்க. வேலை செய்யாமல் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. பெண்கள் மட்டும் டென்ஷனாக இருப்பாங்க. ஏதாவது குறை சொல்லுவாங்க, சண்டை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கூலாக இருக்கணும்னா, வீட்டில் மென்மையான வேலைகளை செய்யணும், எளிமையான வேலை செய்யணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவரவர் வேலையை மட்டுமே செஞ்சுட்டு, நீ சும்மா இரு. மற்றவங்க வேலை செய்கிறனால தான் பெண்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுவே அவங்க வேலையை மட்டும் அவரவர் வேலையை அவரவரே செஞ்சுட்டா, வீட்டில் வேலைகள் என்பது எளிமையாக இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு, அவரவர் உணவை அவரவரே சமைத்துவிட்டு, அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து ஒன்றா உட்காந்து பகிர்ந்து கொண்டு, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இப்படித்தான் இருக்க முடியும். இப்படி தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கனவு காணுங்க.